கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. இன்றைக்கி இந்த உலகத்தில் எல்லாருமே தன்னைத்தான் புகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வழியில் தற்புகழ்ச்சியை ரொம்ப விரும்புகிறாங்க. எதுக்கெடுத்தாலும் நான் தான் செஞ்சேன், என்னால் தான் முடியும் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு உயர்ந்த இடத்த அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. அப்புறம் சம்பந்தமே இல்லாத இடத்துல போய் நான் தான் அதை செய்வேன், என்னால் தான் முடியும் அப்படிம்பாங்க. அல்லது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபையில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது பொது நிறுவனங்கள் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி நான் தான், என்னால் தான் முடியும் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க சும்மாவாவது போய் அங்கே நின்று தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. என்னால் தான் அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. என்னால் தான் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சுது, என்னால் தான் அந்த நன்மை நடந்துச்சு, நான் இல்லைன்னா அது நடந்திருக்காது அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஊழியக்காரர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணால் வியாதி போயிடும், நான் ஜெபம் பண்ணால் பிசாசு உங்களை விட்டு ஓடிடும், நான் ஜெபம் பண்ணால் உங்களோட பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும், நான் ஜெபம் பண்ணுனா அல்லது என்னுடைய மனைவி ஜெபம் பண்ணாங்கன்னா, என்னுடைய குடும்பத்தால் இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணாங்கன்னா உங்களோட வாழ்க்கை தரம் உயரும், நான் ஜெபம் பண்ணால் நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவீங்க, நான் ஜெபம் பண்ணால் நீங்கள் அதிகமாக மார்க் வாங்குவீங்க. இப்படி நான் புகழ்ந்து தள்ளிக்கிறாங்க. அப்புறம் நான் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு குழந்தை உருவாகும். இப்படி எல்லா விஷயத்திலையும் தன்னைத்தானே தூக்கி மேலே வச்சுக்கிட்டு புகழ்ந்துக்கிட்டு எல்லார் மத்தியிலும் தனக்கு ஒரு முதன்மையான இடம் கிடைக்கணும்னு சொல்லி பிசாசு மாதிரி அலையிறானுங்க. இன்றைக்கி ஊழியக்காரங்களே அப்படித்தான் இருக்காங்க. நிறையா ஊழியக்காரரு அதைத்தான் செய்கிறாங்க. நான் மட்டும்தான் ஆண்டவருக்கு நேரடி பிரதிநிதி, இயேசு கிறிஸ்து என்னை கொண்டு தான் அற்புதங்களை செய்வார், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கிறிஸ்தவத்தையே படுகுழியில் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. உத்தமனை போல் நடிப்பானுங்க. அதாவது தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், நல்லவனை போல் இருப்பான் பரம சண்டாளன் அப்படின்னு சொல்லி. இவனுக்கு உத்தமனை போல் இருக்கக்கூடிய மகா அயோக்கியன். தன்னை புகழ்ந்துக்கிட்டு என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் செஞ்சேன், ரொம்ப அருவருப்பான செயலை செய்து கொண்டு இருக்கிற இன்றைக்கு ஊழியர்கள், ரொம்ப அருவருப்பான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற மக்கள், இவங்க உத்தமனுங்களே கிடையாது, இவனுங்க மகா அயோக்கியன். கர்த்தரோட நியாயாசனத்தில் நிற்பானுங்க. அவனோட பிள்ளைங்க, அவனோட குடும்பம், அவர்களுக்கு ஏற்படுகிறத பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இவன் எவ்வளோ அயோக்கியத்தன வேலை பண்ணியிருந்துருக்கிறான் அப்படி. ஆனால் நான் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு சுகமாகுன்னு சொல்கிற ஊழியக்காரனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போவோம். நான் ஜெபம் பண்ணால் பிசாசு உன்னை விட்டு ஓடிருன்னு சொன்ன ஊழியக்காரன் வேறொரு இடத்துல போய் பிசாசுக்கு மந்திரம் கட்டிட்டு வரும். எவ்வளோ ஒரு அருவருப்பான காரியத்தை இன்றைக்கி செய்கிறானுங்க. நாம் விழித்திருக்கணும். பிரியமானவர்களே, இதை நாம் எப்படி இனங்கண்டு கொள்ளுகிறது அப்படின்னா, கர்த்தரோட சமூகத்தையே அண்டி இருக்கணும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் இயேசுவை பார்க்கலாம், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் இயேசுவை நெருங்க முடியும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இயேசு இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். ஏன் ஒரு சில ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. காற்று மாதிரி கடவுள், காற்று இவங்க மேலே தான் முட்டணும்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் அந்த காற்று எப்படி முட்டுதோ, சூரிய வெளிச்சம் மாதிரி கடவுள் உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் எப்படி சூரிய வெளிச்சம் படுதோ, அதுபோல் கடவுளுடைய கிருபை எல்லார் மேலேயும் இருக்குது, எல்லார் மேலேயும் படும்.
சூரிய வெளிச்சத்தை ஒருத்தன் கொண்டு வந்து நம்ம மேலே படும்படியாக செய்ய முடியாது. காற்றை கொண்டு வந்து ஒருத்தன் நம்ம மேலே வீசும்படியாக ஒருத்தன் செய்ய முடியாது. அதே போல் தான் கர்த்தருடைய கிருபையும், கர்த்தருடைய அன்பும், கர்த்தருடைய தயவும். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. தன்னைத்தான் புகழ்ந்து அழிந்து போய் கொண்டு இருக்கிறான். அவன் உத்தமன் இல்லை, அயோக்கியன். சரி, யார் உத்தமன்னா? கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவர் சொல்லணும் என்னன்னு, இங்கே நிற்கிறானே இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான், இவன் நான் சொன்ன காரியத்தை மட்டுமே செய்வான், இவன் என்னோட சுவிசேஷத்தை சொல்கிறான், இவன் நான் சொன்னபடி எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான், இவன் எந்த கெட்ட பழக்க வழக்கமும் இல்லாதவன், இவன் திருச்சபைக்கு ரொம்ப முக்கியமானவன். எவ்வளவு அருமையான ஒரு சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் யாரை எந்த விஷயத்தில் இவன் எனக்கு பிரியமானவன், எனக்கு சொந்தமானவன், என்னுடைய நண்பன், என்னுடைய மகன் யாரை சொல்கிறாரோ அவன் தான் உத்தமன். அவனுக்கு அழிவே கிடையாது. தாவீதுக்கு அழிவில்லை, ஏன்னா அவனை ஆண்டவர் சொன்னார். யோபுவுக்கு அழிவில்லை, ஏன்னா ஆண்டவர் சொன்னார் அவன் உத்தமனு சன்மார்க்கன், இவன் என் நேசன்னு சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட சான்றை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாமே புகழ்ந்து தள்ளிட்டு இல்லாமல் நம்மை தாழ்த்தி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் எதுவுமே கிடையாது, நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை செய்யவே நான் காத்திருக்கிறேன், நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளவே நான் காத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் அவரோட சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு நம்மை வெறுமையாக்கி அவருக்காக நம்ம காத்திருந்து அவர் காட்டிய வழியில் நம்ம நடக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை புகழுவார். நாம் உத்தமனாக இருக்க முடியும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாமும் கூட உத்தமனாக வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை நாங்களே புகழ்ந்து கொண்டு இந்த உலகத்தில் அயோக்கியத்தனமான வாழ்க்கை வாழாதபடிக்கு நீர் புகழும்படியாக ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த போதனைகளின்படி நடக்க நீர் உதவி செய்யும். ஞானத்தை தாரும், பொறுமையை தாரும், தாழ்மையை தாரும். நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே.